பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். எனக்கு எதிராக இருக்கிற, இல்லாவிட்டால் எனக்கு அதிகாரத்தில் இருக்கிற, நான் ரிப்போர்ட் பண்ற என்னுடைய பாஸ் ரொம்ப பலமுள்ளவங்களா இருக்கிறாங்க. எனக்கு மேல இருக்கிறவங்க ரொம்ப அதிகாரம் உள்ளவங்களா இருக்கிறாங்க. என்னை ரொம்ப அழுத்துறாங்க. எப்படி இந்த அதிகாரத்தில் நான் தப்பிப்பேன்? எப்படி இந்த எனக்கு வர்ற பிரஷர்ல இருந்து என்னை காத்து கொள்ளுவேன்? இன்றைக்கும் நாகும் 1வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து கர்த்தருடைய வல்லமை உங்களுக்காக எப்படி செயல்பட போகிறது, நீங்க எந்த அழுத்தத்தில் எவ்வளவு பெரிய பிரஷர்ல இருந்தாலும் என் ஆண்டவர் உங்களுக்காக எப்படி காரியங்களை செய்வார் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். நாகும் 1வது அதிகாரம் 4வது வசனம், அவர் சமுத்திரத்தை அதட்டி அதை வற்றி போக பண்ணி சகல ஆறுகளையும் வறட்சியாக்குவார். பாசானும் கர்மேலும் சோர்ந்து லீபனோனின் செழிப்பு வாடி போகும். என் ஆண்டவருடைய வல்லமை சமுத்திரத்தை அதட்டினா அது வற்றி போகும். என் ஆண்டவருடைய வல்லமை எப்பேற்பட்ட வல்லமைக்கு மேலானது. இந்த உலகத்துல சர்வ அதிகாரமும் என் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. எதற்காக நீங்க பயந்து கொள்றீங்க? எந்த பிரஷர் நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்க? ஆண்டவர் நமக்குள்ள பலப்படுகிற பொழுது, அந்த பரிசுத்தாவியின் பலத்தில் நம்ம நிரம்புகிற பொழுது எந்த வல்லமை நம்ம அதட்ட முடியாதுங்க. எந்த வல்லமை உங்களுக்கு விரோதமா எழும்ப முடியாது. ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமாக சத்ரு எவ்வளவு பெரிய சேனையை கொண்டு வந்தாலோ சேனைகளின் அதிபதி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா! நீங்க பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. என் ஆண்டவர் சமுத்திரத்தை அதட்டினால் அது வற்றி போகும். இன்னைக்கு எப்பேற்பட்ட பலன், எந்த அதிகாரம் உங்களை மிரட்ட பார்க்கிறது, எப்படிப்பட்ட வல்லமை உங்களை அழுத்த பார்க்கிறது சொல்லுங்க. நாகும் 1:4 என் ஆண்டவர் சமுத்திரத்தை அதட்டினால் அது வற்றி போகும், சகல ஆறுகளையும் வறட்சியாக்குவார். எனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா வல்லமைகளும் வறட்சியாகும். எனக்கு விரோதமாக எழும்புகிற வல்லமைகள் வளர்ச்சியாகும். என் வளர்ச்சியை தடுக்க நினைக்கிற எந்த சக்திகளா இருந்தாலும் அது சமுத்திரத்தை போல வற்றி போகும். நாகும் 1:4 நீங்கள் உங்களுக்கென்று உரித்தாக்கி கொண்டு அதை நீங்க கன்ஃபஸ் பண்ண உங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா வல்லமைகளும் விளங்குங்க. பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. வசனத்தை தேவ சமூகத்தில் சொல்லி, ஆண்டவரே நீங்க சமுத்திரத்தை அதட்டுகிற பொழுது அதை வற்றி போகிற அதே வல்லமை என் வாழ்க்கைய, என் முன்னேற்றத்தை தடுக்க நினைக்கிற ஒவ்வொரு வல்லமையின் மீது செயல்படுவதாக. எல்லா வல்லமைகளும் ஆண்டவரே எனக்கு விரோதமாய் போராடுகிற என் வளர்ச்சியை தடுக்கிற ஒவ்வொரு வல்லமைகளும் அது வற்றி போவதாக ஆண்டவரே என்று சொல்லுகிற பொழுது எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு லகுவாய் மாறுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை பலப்படுத்துகிற உங்கள் பலனாய் இருக்கிறார். உங்களுக்கென்று ஒரு பலனான நகரம் இருக்கிறது. அந்த இடத்துல தேவ சமாதானத்தை ஆண்டு வைத்திருக்கிறார். எதை குறித்து கலங்காதபடி, ஏசப்பா என்னோடு கூட இருக்கிறீங்க, எனக்கு பலனான நகரமா இருக்கிறீங்க, நீங்க அதட்டுவீங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு சின்ன பிள்ளை அப்பா இடத்துல சொல்றது போல ஆண்டு இடத்துல சொல்லுங்க. எனக்கு விரோதமா இருக்கிற வல்லமையில் நீங்க அதட்டுங்க ஆண்டவரே சொல்லி பாருங்க. தேடியும் காணாதிருப்பீர்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு எதிராக வந்த கூட்டம் நீங்க தேடி அவங்களை காண முடியாது, ஓடி போயிடுவாங்க. சந்தோஷமா இருங்க. அப்பா உங்களோட கூட இருக்கிறார். அவர் அதட்டினால் சமுத்திரங்கள் வற்றி போகும். உங்களுக்கு விரோதமா யார் இருக்க முடியாது. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக, மேலும் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பாராக. God bless you.